ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் கிளாஷ் இன் ஆப்கானிஸ்தான் நேஷ்னல் T20 கப். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி எல்லா மேட்சஸும் கொண்டு வருவேன். தமிழில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேனல்ஸ் வந்து டாப் லீக்ஸ் மட்டும்தான் ப்ரெடிக்ஷன் கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு எல்லா டோர்னமெண்ட்ஸும் கொடுக்குறேன். ஸோ மேக்ஸிமம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்லா லீக்ஸும் நம்ம கவர் பண்ணுவோம். உங்களுக்கு பர்டிகுலராக வேறு ஏதாவது லீக்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த லீக்ஸும் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நேஷ்னல் T20 கப் ஆப்கானிஸ்தானில் நடக்குது. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரீஜியன் டீமுக்கும் மிஸ் ஐனாக்கும். இதில் ரீசெண்ட் டீம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கனாலே இங்கே தெரியும். மிஸ் ஐனாக் ரீசெண்டாக 5 மேட்சஸில் 3 மேட்சஸ் வின் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு நல்ல டீமாக தெரியுறாங்க. ஸ்பீன்கர் எல்லா மேட்சும் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் மிஸ் ஐனாக் ரீஜன் டீம் மேலே 7 or 6, அந்த சைடு 5-4, அந்த மாதிரி 6-5 7-4 இந்த மாதிரி காம்போஸ், ஆர் 8-3 இந்த மாதிரி காம்போஸே போடுங்க. ஒன் சைடட் டீமாக மிஸ் ஐனாக் மேலே போடுங்க. ஸோ இதை பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது. இவங்க ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பீன்கரோட பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஸ்பின்கர் எம் பக்தியார் 21 அடிச்சிருக்காரு. ஜெயின் அக்பரி இவர் ஒரு டாப் குவாலிட்டி பிளேயர். ஸ்பின்கரில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிக்னா ஜெயின் அக்பரி இருப்பார். 60 ரன்ஸ் அடிச்சிருக்கார். ஐ மசரி 10 ரன்ஸ், எஸ் ஜமான் 36. டாப் 4 இவங்க தான். எம் பக்தியார் 21, ஜெயின் அக்பரி 60, ஐ மசாரி 10 அண்ட் எஸ் ஜமான் 36. அதுக்கப்புறம் மியூசாசாய் 7, என் அமீரி 1, பல்வாக் 2, ஸ்டானிக் ஜை 0, ரோஹுல்லா 3, ஏ கான் 2. இப்போ நான் உங்கள் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா எஃப் தாவூத் ஜாய் 4 ஓவர் போட்டு, இது நோட் பண்ணுங்கள், எஃப் தாவூத் ஜாய் ஒரு மெய்டன் எடுத்திருக்காரு, எக்ஸ்ட்ரானரியாக போட்டிருக்காரு, 1 விக்கெட். கே ஸ்டானிக் ஜாய் 2 ஓவர் எக்ஸ்பென்சிவ். என்எம் கலீல் 2 ஓவர் எக்கனாமிக்கலாக போட்டிருக்காரு. ரோஹுல்லா 3 ஓவர் எக்கனாமிக்கல் ப்ளஸ் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜெயின் அக்பரி பாருங்கள், ஓப்பனிங்கில் 60 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ப்ளஸ் 2 ஓவர்ஸும் போடுறாரு. ஸோ மஷ்பிக்காக இருப்பார். என் அமீரி 3 ஓவர் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஏ கான் 3 ஓவர் போட்டு 2 விக்கெட்ஸ். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா தாவூத் ஜாய் 4 ஓவர் போடுறாரு. ஜெயின் அக்பரி 2 ஓவர் போடுறாரு. என் அமீரி 3 ஓவர்ஸ் 2 விக்கெட். ஏ கான் 3 ஓவர்ஸ் 2 விக்கெட். ரோஹுல்லா 3 ஓவர்ஸ் 1 விக்கெட். என்எம் கலீல் 2 ஓவர்ஸ் அண்டு கே ஸ்டானிக் ஜாய் 2 ஓவர்ஸ். இவங்களோட நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்பின்கர் இதில் பாருங்கள், பக்தியார் 8 ரன்ஸில் அவுட். ஸோ பக்தியார் ஓவராலாக ஒரு டீசெண்டாக தான் ஆடிருக்காரு. ஜெயின் அக்பரி அகைன் குட் இன்னிங்ஸ் 23 ஆடிருக்காரு. எஸ் ஜமான் அங்கே ஒரு 30+, இங்கே ஒரு 28. ஏ மியூசாசாய் 22, ஐ மசாரி அவுட் 8, அங்கே ஒரு 10, இங்கே ஒரு 5. 2 மேட்ச் போர் பர்ஃபார்மன்ஸ். பக்தியார் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ், ஜெயின் அக்பரி குட் பர்ஃபார்மன்ஸ், எஸ் ஜமான் குட் பர்ஃபார்மன்ஸ், மியூசாசாய் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ். நமீரி, ரோஹுல்லா, ஸ்டானிக் ஜாய் எல்லாமே சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் எடுத்திருக்காங்க. தாவூத் ஜாய், ஏ கான். பவுலிங்கில் பார்ப்போம். ஆல்ரெடி எஃப் தாவூத் ஜாய் பாருங்கள், ஆல்ரெடி அங்கே சொன்ன மாதிரியே ஒரு மெய்டன் போட்டு கிளாசிக்கலாக போட்டார். இங்கேயும் அகைன் சேம் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரோஹுல்லா 2 ஓவர்ஸ் தான் அங்கேயும் போட்டார், இங்கேயும் போட்டு. ஸ்டானிக் ஜாய் 3 ஓவர் 1 விக்கெட். என்எம் கலீல் 4 ஓவர் போட்டிருக்காரு. ஏ கான் 3 ஓவர் 2 விக்கெட்ஸ். ஜெயின் அக்பரி இந்த மேட்ச் 1 ஓவர். ஜெயின் அக்பரி ஒரு 1 or 2 ஓவர்ஸ் போடுறாரு. என் அமீரி 1 ஓவர் 12 ரன்ஸ். ஸோ இங்கே பார்க்கணுன்னா ஏ கான் 2 விக்கெட்ஸ், ஸ்டானிக் ஜாய் 1 விக்கெட், ரோஹுல்லா 1 விக்கெட், தாவூத் ஜாய் 2 விக்கெட். ஸோ அகெயின் இந்த லாஸ்ட் மேட்சோட பவுலிங் அட்டாக் பார்த்தோன்னா தாவூத் ஜாய் 1 விக்கெட், என்எம் கலீல், ரோஹுல்லா 1 விக்கெட், என் அமீரி, ஏ கான் கரெக்டாக போகிற நல்ல பவுலர். தாவூத் ஜாய் ஒரு நல்ல பவுலராக தெரியுது. ரெண்டும் கம்பேர் பண்ணால் ரோஹுல்லா டீசன்ட் பவுலர். என் அமீரி ஆர் ஸ்டானிக் ஜாய் ரொட்டேட் பண்ணுங்கள். தாவூத் ஜாய், ரோஹுல்லா, ஏ கான் இவங்க 3 பேரும் நல்ல பவுலர்ஸாக தெரியுறாங்க. கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுத்திருக்காங்க. கே ஸ்டானிக் ஜாயும் என் அமீரியை ரொட்டேட் பண்ணுங்கள். ஜெயின் அக்பரிலாம் மஷ்பிக்கு. இந்த டீம் ஓகே நம்ம பார்த்துட்டோம். அகெயின் இப்போ மிஸ் ஐனாக் பார்க்க போகிறோம். மிஸ் ஐனாக் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா என் மசூத் 4 ஓவர் 5 பேருக்கு பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. என் மசூத் 4 ஓவர் போடுறாரு, 1 விக்கெட். டபிள்யூ சத்ரன் 4 ஓவர் போட்டு 1 விக்கெட், எக்கனாமிக்கலாக போட்டிருக்காரு சூப்பராக. என் மங்கள் 4 ஓவர் போட்டு 1 விக்கெட், எக்ஸ்பென்சிவ். அப்துல்லா 4 ஓவர் போட்டு 2 விக்கெட். எம் யூனஸ் 4 ஓவர் போட்டு 2 விக்கெட். ஸோ யூனஸ், அப்துல்லா இவங்க 2 பேரையும் நோட் பண்ணுங்கள். 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. என் மங்கள் 1 விக்கெட், டபிள்யூ சத்ரன் 1 விக்கெட், என் மசூத் 1 விக்கெட். சரி, இப்போ மிஸ் ஆகின கூட பேட்டிங் பார்த்திங்கன்னா ஏ அட்டால் 1 ரன் ஃப்ளாப் ஆகிட்டார். கே டனிவால் எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் 95 நாட் அவுட், பிளேயர் டு வாட்ச் அவுட். ஜெட் ஷெரீஃபி 5 ரன்ஸ், எம் டஸ்கின் 8 ரன்ஸ், கீரமத்துல்லா 44 ரன் அவுட் ஆகிருக்கார். நோட் பண்ணுங்கள், சூப்பராக விளையாடிருக்கார். 3-4 2 6. அகமது ஜாய் டக்கோட், இமால் 3. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் டனிவால், கீரமத்துல்லா சூப்பராக ஆடிருக்காங்க. பவுலிங் பொறுத்த வரைக்கும் எம் யூனஸ் 2 விக்கெட், அப்துல்லா 2 விக்கெட், எல்லோரும் ஒரு விக்கெட். நெக்ஸ்ட் அனதர் மேட்ச் பார்க்கலாம். அனதர் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா அகைன் சேம் 5 பேர் தான் போட்டிருக்காங்க. என் மசூத் 1 விக்கெட், டபிள்யூ சத்ரன் 1 விக்கெட், என் மங்கள் 1 விக்கெட், அப்துல்லா 1 விக்கெட், எம் யூனஸ் விக்கெட்லெஸ். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக 0 to 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் இந்த ரேஞ்சில் இருந்திருக்காங்க. இப்போ பேட்டிங் செக் பண்ணுவோம்.
அட்டால் பேக் டு பேக் புவர் பெர்ஃபார்மன்ஸ் ஏ அட்டால். கே டனிவால் ஒரு பிக் இன்னிங்ஸ் ஒரு புவர் இன்னிங்ஸ். ஜெட் ஷெரீஃபி டக் அவுட். கீரமத்துல்லா அகைன் சூப்பராக ஆடி இருக்காரு. எம் டஸ்கின் பவுலர் இல்லை, பவுலர் கிடையாது. எம் டஸ்கின் பேட்ஸ்மேன். இவர் எக்ஸ்ட்ரா நிறைய ஆடி இருக்கார். 64 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இமால் பாருங்கள் செம்மையாக அடிச்சிருக்காருங்க. இமால் ஒரு ஃபினிஷிங் ரோலில் வந்து பயங்கர இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 22 பால் 51 ரன்ஸ் 2 4 5 6 அடிச்சிருக்காரு. பிளேயர் டு வாட்ச் அவுட். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா என் மசூத் 4 ஓவர் போட்டிருக்காரு, 1 விக்கெட். டபிள்யூ சத்ரன் 4 ஓவர் போட்டு 2 விக்கெட். என் மங்கள் 3 ஓவர் தான் போட்டிருக்காரு. அப்துல்லா 4 ஓவர் போட்டு 3 விக்கெட். அப்துல்லா பாருங்கள் கண்டினியூஸாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. முபாரஸ் இந்த மேட்ச் உங்கள் டீமில் முபாரஸ் வந்திருக்காரு. முபாரஸ் 4 ஓவர் போட்டு அகைன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஏ அட்டால் 1 ஓவர் போட்டு 1 விக்கெட் எடுத்துருக்கு. ஓப்பனிங் எனங்கிற ரேராக பவுலிங் இந்த மேட்ச் தான் போட்டிருக்காரு ஃபஸ்ட் டைம். எனக்கு தெரிஞ்ச மங்களுக்கு இன்ஜுரியாக இருக்கலாம், ஏன்னா இது வரைக்கும் 2 மேட்சும் 1 ஓவர் போடல, இந்த மேட்ச் போட்டிருக்காரு. ஸோ மசூத் 4 ஓவர் போகிறார். டபிள்யூ சத்ரன் 4 ஓவர் போட்டு 2 விக்கெட். என் மங்கள் இந்த மேட்ச் விக்கெட் எடுக்கல. அப்துல்லா 3 விக்கெட். முபாரஸ் 2 விக்கெட். ஸோ பிளேயர் டு வாட்ச் அவுட். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அகமது ஜாய் பாருங்கள் எக்ஸ்ட்ரா நிறைய ஆடி இருக்காரு. அகமது ஜாய். இமால் டாப் மேலே மாற்றிட்டாங்க, அவர் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிட்டாங்க இமால். ஸோ இமாலும் பார்த்துக்கோங்க. அகமது ஜாய் செம்மையாக ஆடி இருக்கார். ஸோ இந்த 2 பேரையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அகமது ஜாய் தான் நம்ம ப்ரீவியஸ் மேட்சாக பார்த்தோமா இல்லை, அவர் வந்து டனிவால். இங்கே வந்து அகமது ஜாயின்றவர் வேறு. இந்த மேட்ச் டனிவால் விளையாடல. ஸோ ஒரு இடத்துல வந்து அகமது ஜாயும் சேம் அவரோட ரோல் தான் பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ரா நிறைய ஆடி இருக்காரு. ஸோ ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக பிளேயர் பார்த்துடலாம். பிளேயர் ஸ்டாட்ஸ். ஸோ விக்கெட் கீப்பர்ஸில் பொறுத்த வரைக்கும் எம் பக்தியார் 2 மேட்ச்சுமே புவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு பதில் எம் டஸ்கின் ஒரு குட் இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. ஸோ டஸ்கின் ப்ரிஃபர் பண்ணலாம். பேட்டிங் செக்ஷனில் முசசாய் இவருமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஈமால் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுறாங்க. பிகினிங்ஸ் நிறைய ஆடிருக்காரு, ஆனால் பேட்டிங் கீழே தான் வராரு. ஸோ ஆனாலுமே கீழே வந்தாலுமே ஈக்குவல் கான்டெஸ்ட் இருக்கிறதுனால சிவிசி குட் ஆப்ஷனாக இருப்பார். அகமது ஜாய் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட்டு. 83 பார்த்தோம், செம்மையாக ஆடி இருக்காரு. ஜமானும் சூப்பராக ஆடி இருக்காரு 2 மேட்ச். மசாரி 2 மேட்ச் புவர் பெர்ஃபார்மன்ஸ். அகைன் பார்த்தீங்கன்னா ஜெட் ஷெரீஃபியும் பெருசாக இல்லை. கீரமத்துல்லா 2 மேட்ச்மே குட் இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. ஸோ கீரமத்துல்லா பேட்டிங்கில் நான் ப்ரிஃபர் பண்ணுறது கீரமத்துல்லா. மசாரி வேண்டாம். ஜமான், அகமது ஜா, இமால், முசாசி வேண்டாம். ஸோ ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா அட்டால் வந்து லாஸ்ட்டு 3 மேட்சஸ் புவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் ஒரு டீசெண்டான ஒரு பிளேயராக இருக்கார். ரோஹுல்லா பேட்டிங்கில் சரியாக பண்ணல. ஜெயின் அக்பரி பாருங்கள் சூப்பராக ஆடி இருக்கார். 60 23 29. என்ன மீறி நல்லா பண்ணல. எம் யூனஸும் நல்லா பண்ணல. இப்போ பவுலிங்கில் பார்க்கலாம். பவுலிங்கில் பார்த்தா அட்டால் 1 விக்கெட், ஒரு 0-0 ரேராக 1 விக்கெட் எடுக்கிறார். ரோஹுல்லா கன்சிஸ்டண்ட்டாக 1 விக்கெட் எடுக்கிறாரு. ஜெயின் அக்பரி பவுலிங்கில் விக்கெட் எடுக்கல, ஆனால் பேட்டிங் சூப்பராக இருக்காரு. ஸோ என்ன மீறி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. எம் யூனஸ் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ எம் யூனஸ், என்ன மீறி, ஜெயின் அக்பரி, ரோஹுல்லா, அட்டால் வந்து வேண்டாம். ஸோ ஆல்ரவுண்டர்ஸில் இவங்கெல்லாம் ப்ரிஃபர். கான் சூப்பராக போட்டிருக்காரு. 2 மேட்ச்சுமே 2 விக்கெட்ஸ். தாவூத் ஜாய் பாருங்க 2 1 விக்கெட். தாவூத் ஜாய் சூப்பர் பவுலர், கண்டிப்பாக போடுங்க. மங்கள் ரெடிட் பண்ணுங்கள், ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. என் மசூத் சூப்பர் பவுலர். என் மசூத், டபிள்யூ சத்ரன் மிஸ் பண்ணிடாது. இந்த தாவூத் ஜாய், என் மசூத், டபிள்யூ சத்ரன் 3 பேருமே எக்ஸ்ட்ரானரி பவுலர்ஸ் பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் செம்மையாக இருக்குது பாருங்கள். 4 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட் 4 விக்கெட். சத்ரன் செம்ம ஃபார்ம். என் மசூதும் 2 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட். தாவூத் ஜாய் 1 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட். ஸோ 3 பேருமே செம்ம ஃபார்மில் இருக்காங்க. ஸோ தாவூத் ஜாய், என் மசூத் அண்டு டபிள்யூ சத்ரன் எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒர்த்தான பிளேயர்ஸ் தான். ஸோ ஃபைனலாக பார்த்தோன்னா செலெக்ஷனில் வந்து கம்மியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒரு நல்ல பவுலர்ஸ் பிளேயர்ஸாக தெரியுறாங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வைஸ் நம்ம பார்க்கும்போது ஜமான் 48%, அகமது ஜாய். ஸோ எல்லோரையும் மேக்ஸிமம் பிக் பண்ணியிருக்காங்க, நல்ல டேலண்ட்லாம். ஸோ இப்போ ஃபைனல் டீம் பார்த்துடலாம். நம்மளோட ஃபைனல் டீம் வந்து கொடுத்துக்கலாம். விக்கெட் கீப்பரில் வந்து எம் டஸ்கின் போட்டுக்கலாம். அனதர் பிளேயர் பவுலிங் செக்ஷனுக்கு. ஸோ பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் செக்ஷனில் நான் யாருக்கு போகிறேன்னா அகமது ஜாய், ஜமான்,
இமால் அண்டு கே டனிவால். கே டனிவால் லாஸ்ட் மேட்ச் விளையாடல, அதுக்கு பதிலாக அகமது ஜாய் வந்தால் பார்த்துக்கலாம். கீரமத்துல்லா. ஸோ கீரமத்துல்லா ஓகே. ஆல்ரவுண்டர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜெயின் அக்பரி கண்டிப்பாக போட்டுருங்க. ரோஹுல்லா இல்லை அட்டால் யாராவது போடுங்க. நான் அட்டால் ஓப்பனிங்காக இறங்கி பவுலிங்கும் போடுறதுனால நான் அட்டால் போடுறேன். வேணும்னா ரோஹுல்லா போடுங்க. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா தாவூத் ஜாய், மசூத், டபிள்யூ சத்ரன், அவ்வளோதாங்க. ஏ கான் எவ்வளோச்சு 159 மெம்பர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ ஒரே ஒரு ஃபேக்ட் மட்டும் செக் பண்ணுவோம். கீரமத்துல்லா லாஸ்ட் மேட்ச் விளையாடலன்னு நினைக்கிறேன். விளாண்டா போட்டுக்கோங்க. கீரமத்துல்லா லாஸ்ட் மேட்ச் விளையாடாதனால நான் பிக் பண்ணல. ஸோ 3, 4, 5, 6, 7, 8 மெம்பர்ஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இன்னும் தேவைப்படுறதுனால இவர் ரோஹுல்லாவையும் நம்ம போட்டுக்கலாம். பவுலிங் ஆர் பேட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கீரமத்துல்லா ஆடுவார்னு நினைக்கிறேன். ஸோ கீரமத்துல்லா அண்டு பவுலிங்கில் பார்த்திங்கன்னா என் மங்கள் போட்டுக்கலாம். ஸோ 3, 7, 8 போயினே இருக்குது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 நிறைய பேர் போட்டேன். ஸோ கீரமத்துல்லா, ரோஹுல்லா எடுத்துடலாம். என் மங்கள் ஓகே. நான் யாரை வந்து கேப்டனாக பிக் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நான் வந்து பவுலர்ஸில் கொடுக்க போகிறேன். ஸோ டபிள்யூ சத்ரன் ஒரு வைஸ் கேப்டன் கொடுக்க போகிறேன். அண்டு நெக்ஸ்ட்டு கேப்டனாக ஜெயின் அக்பரி ட்ரை பண்ணலாம். அகமது ஜாய் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து கேப்டனாக யாரை போடுறேன்னா தாவூத் ஜாய் போடுறேன். தாவூத் ஜாய் கேப்டன், டபிள்யூ சத்ரன் வைஸ் கேப்டன். அப்படி இல்லைன்னா டபிள்யூ சத்ரன் என் மசூது சிவிசி பிக் தான். டபிள்யூ சத்ரன் சிவிசி பிக்கு, தாவூத் ஜாய் சிவிசி பிக்கு, ஜெயின் அக்பரி. சாரிங்க, நான் ஒரு மெயினான பவுலரை விட்டுட்டேன். இப்போ நான் ஒரு இன்க்ளூட் பண்ணுறேன். யாருக்கு பதில்னா அட்டால் பதில். சாரி, நான் போய் செக் பண்ணிவிட்டு ஒரே நிமிஷம் வரும். அட்டாலுக்கு பதில் நான் யாரை போட போகிறேன்னா முபரஸ். நெக்ஸ்ட்டு வந்து பவுலிங்கில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோன்னா என் மங்கள் பதில் அட்டால். சாரி அட்டால் எம் யூனஸ். ஓகே, நம்ம ஃபைனல் டீம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ சிவிசியை நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நம்ம டீம் ஃபைனல் டீம் பார்த்துடலாம். சாரி, நம்ம எல்லோரையும் செலக்ட் பண்ண மாட்டோம். செலக்ட் ஆல், இங்கே செலக்ட் ஆல், இங்கே செலக்ட். ஓகே, நம்ம ஃபைனல் டீம் பார்த்துடலாம். ஸோ சைனாக்கு மேலே தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ 1, 2, 3 கீப்பர் டஸ்கின், பேட்டிங் இமால், அகமது ஜாய், ஜமான், ஆல்ரவுண்டர் எம் யூனஸ், ஜெயின் அக்பரி, முபரஸ், பவுலிங் சத்ரன், மசூத், தாவூத் ஜாய், ஏ கான். ஸோ ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட், இந்த ஏ கான் மட்டும் நான் யாருன்னு ஒரு செக் பண்ண தெரியாமல் பட்டு வந்துருச்சு. ஸோ ஏ கான் இல்லை, ஏ கான் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ தாவூத் ஜாய் கேப்டன், டபிள்யூ சத்ரன் வைஸ் கேப்டன், என் மசூத் கேப்டன் வைஸ் கேப்டன் பிக், ஜெயின் அக்பரி கேப்டன் வைஸ் கேப்டன் பிக், அகமது ஜாய் கேப்டன் வைஸ் கேப்டன் பிக், இமால் கேப்டன் வைஸ் கேப்டன் பிக், முபரஸ் ஒரு வைஸ் கேப்டன் பிக். ஸோ ஃபைனல் டீம் இதான் மக்களே. ஃபைனல் அப்டேட் ஏதாவது இருந்தால் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு வேண்டுகோள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ எப்போ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துடும். ஸோ எல்லா மேட்சஸும் நான் கவர் பண்ணி தருவேன். உங்களுக்கு ஸ்பெஷலாக எனக்கு இந்த மேட்ச் கவர் பண்ணி கொடுங்க, இந்த மேட்ச் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படி ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸ் படிச்சுட்டு நீங்கள் ஒருத்தர் கேட்டிங்கன்னா கூட உங்கள் ஒருத்தருக்காக கூட நான் ஒரு வீடியோ போட தயாராக இருக்கேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எல்லாமே. சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸோ பை மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.